வணக்கம். நான் உங்க ரஞ்சி. வெல்கம் டூ ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாள் 35 எபிசோட் 36 சீசன் 9ல 9த் நவம்பர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கு டங்குன்னு தட்டிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். இன்னைக்கு வந்து சண்டே எபிசோடு இல்லையா? எப்பவுமே சண்டே வந்து விஜய் சேதுபதியோட ஸ்பெஷல் எபிசோட். ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஆஹா! ஓஹோ! ஹோட்டல் அந்த டாஸ்க் தான் இந்த வாரம் ஃபுல்லா நடந்தது இல்லையா? அதுக்கு வந்து ஒரு சாங் வந்து எல்லாரும் பாடியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாங் வந்து பாட சொல்றாங்க. ஸோ வீட்ல இருக்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து அந்த சாங்க வந்து பாடுறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஆஹா! ஓஹோ! ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லாவே போச்சு இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு பாடும்போது லிரிக்ஸ் வேற மறந்துடுறாங்க. ஆனாலும் நல்லாவே பாடுனாங்கன்னு சொல்லலாம். எப்பவுமே வந்து பீட் பாக்ஸ் வந்து எஃப்ஜே தான் போடுவாங்க. ஆனா, இந்த தடவ சுபிக்ஷாவும் சேர்ந்து வந்து பீட் பாக்ஸிங்லாம் போட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்குறாங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ரோல் எல்லாருக்கும் குடுத்திருந்தோம். ஆனா, ஆல்டர்னேட்டிவ் ரோல் பெட்டர் அப்டின்னா, அது எந்த ரோல் அப்டின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து திவாகர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரோல் வேணான்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ட்டேன் அப்டின்னு சொல்றத பார்க்குறோம். அதுக்கு பதில் வந்து விஜய் சேதுபதி கடகட கடகடன்னு பேசுறாங்க. கடகடன்னு பேசின உடனே திவாகர் வந்து திருட்டு மொழி முழிக்கிறாங்க. "என்ன திவாகர் முழிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "கன்டினியூஸா நான் பேசினா இப்படி இருக்கே, அப்ப நீங்க பேசுறப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் "நீங்க உஷாரா இருக்கீங்களா? நாங்க இருக்க மாட்டோமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறதா இருக்கட்டும். அண்ட் டாஸ்க்ல விளையாட வைக்கிறது எங்களுக்கு பெரிய டாஸ்க்கா இருக்கு அப்படின்னு சொல்றதும் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து திவாகர் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு தலைய குனிஞ்சு நிக்கிறாங்க. "என்ன நீங்க பண்ண செயல்களுக்கெல்லாம் நீங்களே வந்து மௌன அஞ்சலி செலுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து ஒரு பஞ்சாயத்து வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமித்த வச்சு. அமித் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீட் பாக்ஸிங்க வந்து கம்மி பண்ணிக்க சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து கெஸ்ட்டு சொன்னதா சொன்ன உடனே, கெஸ்ட்டே கூப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அ எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா? தீபக் அவங்கள கூப்பிடுறாங்க. ஆனா தீபக் வந்து சொன்னத விட்டுட்டாங்க. வேற ஒண்ண சொல்றாங்க. அதாவது இந்த வீட்ல வந்து எல்லாரும் பண்ணதே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி தான் சொன்னேன். டிஃபரெண்ட்டா பண்ணணும்னு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாரி பொதுவா சொல்லிட்டாங்க. ஆனா அமித் தெளிவா சொன்னாங்க. தீபக் வந்து எஃப்ஜேவோட பீட் பாக்ஸிங்க வந்து கம்மி பண்ண சொன்னத அண்ட் இன்னொன்னு அந்த வீடியோ வந்து வைரலா வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. தீபக் வந்து கன்ஃபார்மா சொல்லியிருந்தாங்க. ஆனா அத ஏன் வந்து ஸ்டேஜ்ல வந்து அவங்க சொல்லலன்னு தெரியல. அமித் மேல வந்து நெறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதாவது அவங்க வேலை செய்யல. எஃப்ஜேவியும், அரோராவையும் தான் வந்து வேலை வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அமித் வந்து அந்த பாத் டப்ல வந்து ஹாட் வாட்டர் நிரப்புனாங்களாம். ஒரு 5 அண்டா வந்து சூடு பண்ணி நிரப்புனாங்களாம். அத வந்து வினோத் பார்த்ததா வந்து வினோத் வந்து சாட்சி சொல்றாங்க. பட் அவங்க கிட்ட வேலை செஞ்ச எஃப்ஜேக்கும், அரோராக்கும் அது தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. எஃப்ஜேக்கும், அரோராவுக்கும் மேனேஜர் வந்து அமித். அமித் தான் பண்ற வேலைய எஃப்ஜே, அரோரா கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் இன்னொன்னு அமித் வந்து ஆள் இல்லாததுனால தான் அந்த வேலைய அவங்க செஞ்சாங்களாம். அப்ப எஃப்ஜே, அரோரா மேல தானே குற்றச்சாட்டு இருக்கணும். ஏன்னா, வேலை செய்ற நேரத்துல அவங்க அந்த இடத்துல இல்லாம வேற எங்கேயோ போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்க, கடைசில வந்து நீங்க வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க. ஏன்னா, நீங்க அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு அடுத்தது பிரேக்ல வந்து அமித் கிட்ட வந்து எஃப்ஜேவும், அரோராவும் போய் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க பண்ணது எங்களுக்கு தெரியாதுல்ல ப்ரோ. இப்ப எங்கள நீங்க குறை சொல்றீங்க. அப்போ நாங்க அந்த இடத்துல இருந்திருக்கோம். நாங்க பண்ணல அப்படிங்கிறீங்க. நீங்க பண்ண ஒர்க் எங்களுக்கு தெரியலன்னா, எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண தோணும்? எங்களுக்கு வந்து நீங்க வேலை செய்யாத மாதிரி தானே தோணும்." அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எஃப்ஜே கிட்ட அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீ இந்த செயல் பண்ணது தப்பு. நீ இந்த வார்த்தை சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, பிரியங்கா வந்து கெஸ்ட்டா வந்தாங்க இல்லையா? பிரியங்காவோட பயங்கர மிகப்பெரிய ஃபேன் மாதிரி எஃப்ஜே வந்து ரியாக்ட் பண்ணது அதெல்லாம் ஓகே. நீயா ஒரு கதாபாத்திரம் கிரியேட் பண்ணிக்கிட்ட. ஆனா, மத்தவங்க செய்ற வேலையெல்லாம் நீ வந்து ஃபேனுன்ற பேர்ல வந்து போய் செஞ்சது வந்து ரொம்ப ஓவரா இருந்தது. அது நீ பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தது இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு 2 வருடம் வந்து விஜய் சேதுபதி வந்து ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, எப்பவுமே குறும்படம் இல்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவோட குறும்படம் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஆனா, வேற லெவல் எடிட்டிங் பண்ணியிருந்தாங்கங்க. அதாவது அத வந்து எபிசோட்ல பார்க்கும்போதும் சரி, லைவ்ல பார்க்கும்போதும் சரி, அவ்வளோ பெரிய மாஸாலாம் தெரியல. ஆனா, இந்த எடிட்டிங்ல பயங்கர மாஸா இருந்தது. கேம் ஸ்டார்ட்ன்றதும் அண்ட் பிளான் பண்றதும் அண்ட் அதற்கு அடுத்தது வந்து ஒருத்தர் ஒருத்தரா வந்து வேலைய விட்டு அனுப்புறதும் அண்ட் பணிமாற்றம் செய்றது எல்லாத்தையும் அந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் குடுத்தபடி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு, கடைசில கால் மேல கால் போட்டு கேம் ஓவர்ன்னு முடிச்சதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் வீட்ல உள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் பார்க்கணுமே! பாவம் போல முழிச்சிருந்தாங்க. அட பாவமே! இது உண்மை நெனச்சு நாங்கலாம் ஏமாந்துட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிரஜனும், சாண்ட்ராவும் வந்து விஜய் சேதுபதி கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அந்த டாஸ்க் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு.
அதில மெயினா சொன்னது என்னன்னா, விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரிசைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. அண்ட் வியானாவும் சரி, திவாகரும் சரி பேசும்போது ரொம்ப பாவமா இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா வந்து ஒரு டைம்ல வந்து இந்த டாஸ்க் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்க டைம்ல, பாரு வந்து அடுத்த நாள் ஆரம்பிச்சு விட்டது வந்து வேற மாரி ஆயிடுச்சு. திருப்பி டாஸ்க் கன்டின்யூ ஆச்சுங்கிறாங்க. அதாவது அந்த ட்ரெஸ்ஸ வந்து யூனிஃபார்ம் வந்து இன்னும் நீங்க சரண்டர் பண்ணல. அண்ட் நீங்க ரிசிக்னேஷன் லெட்டர் எழுதி தரல. அந்த மாரி ஒரு சம்பவம் வந்து பாரு கிரியேட் பண்ணாங்கல்ல. அது ஒரு தேவையில்லாத ஒரு டாபிக் ஆரம்பிச்சு விட்டு, கடைசியில சாண்ட்ராவோட ஸ்டோரி வந்து கன்டின்யூ ஆக ஆரம்பிச்சுருச்சு. விக்கல் விக்ரம் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டு, "சாண்ட்ரா நம்ம அப்புறம் பேசிக்கலாம். தயவு செஞ்சு என்ட்ட பேச வேணாம். நான் எவ்ளோ எமோஷன் ஆனேன், எவ்ளோ அழுதேன். நீங்க அப்ப கூட சொல்லலையே! உங்க பிளேல வந்து என்னையும் சேர்த்துருந்துருக்கலாமே!" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனா எப்படி சீக்ரெட் டாஸ்க்ல வந்து சேர்த்துக்க முடியும் இல்லையா? ஏன்னா ஒரே ஒரு பார்ட்னர் மட்டும் தான் சூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அவங்க பிரஜன வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அண்ட் வீடு கூட பிரச்சனை இல்ல. தெரியாத்தனமா நான் ரொம்ப நல்லவனா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் விக்ரம் பேசுறப்போ வந்து செம காமெடியா இருந்தது. அண்ட் பேமெண்ட் வந்தா போதும், இந்த நாள கடந்தா போதும் அப்படின்னு நெனைக்கிற ஹவுஸ்மேட் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும். அப்போ வந்து சபரி அரோராவ சொல்றாங்க. சுபிக்ஷா, விக்ரம் வந்து அரோராவ சொல்றாங்க. அண்ட் கம்ருதீன், கனி இவங்களும் அரோராவ தான் சொல்றாங்க. கனி வந்து வாட்டர் மெலனையும் சேர்த்து தான் சொல்றாங்க. அண்ட் பாரு வந்து ரம்யாவ சொல்றதும் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் வந்து நெறைய இருக்கிறதுனால, ரம்யா வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து ஷோக்கு பண்றத விட அந்த மனி மைண்டடா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் பாரு வந்து திருப்பி அரோராவையும் சொல்றாங்க. கெமி வந்து அரோராவே சொல்றாங்க. அண்ட் எஃப்ஜேவும் வந்து அரோராவ சொல்றத பார்க்குறோம். அண்ட் ரம்யா வந்து அரோராவ சொல்றாங்க. பிரஜன் வந்து அரோரா அண்ட் கம்ருதீன்னு சொல்றாங்க. கம்ருதீன் வந்து எனக்கு ரெட் கார்ட் கொடுத்தாலும் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத வந்து சொல்லி பிரஜன் வந்து சொல்றாங்க. அண்ட் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து திவாகர சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அது எப்படின்னா மெயினான விஷயம், ரீல்ஸ் வந்து ஒரு டேப்லெட் மாதிரி திவாகர் பண்றாங்க. காலையில 1, மத்தியானம் 1, நைட் 1 மாதிரி ரீல்ஸ வந்து காலைல 1, மத்தியானம் 1, நைட் 1ன்னு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாண்ட்ரா, திவாகர. அண்ட் திவ்யா வந்து அரோராவ சொல்றாங்க. வினோத் வந்து வாட்டர் மெலன சொல்றாங்க. வாட்டர் மெலன் வந்து வினோத்த சொல்றாங்க. வியானா வந்து அரோராவையும், பிரவீன் வந்து கம்ருதீனையும் சொல்றாங்க. அதற்கு அடுத்தது, "மக்களே சேவைலாம் வேணாம். வேணும்னா இருங்க. இல்லன்னா கிளம்பிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்றாங்க. எஸ்பெஷலி அரோராவ பார்த்து. அண்ட் அரோரா என்ன சொல்றாங்கன்னா, "வெளி வாழ்க்கை எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அத நான் ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட்ட வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. எஃப்ஜே அண்ட் ரம்யா இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, "பாரு பாரேன் பெர்சனலான விஷயத்தெல்லாம் வந்து இங்க வந்து சொல்லிட்டா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ரம்யா அவங்களுக்குள்ள அந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ வந்து பாரு சொல்லியிருக்க வேண்டாம். அத போய் சொல்ட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அரோரா கிட்ட வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. நீங்க ரொம்ப தெளிவா வந்து கவனிக்கிறீங்க. ஆனா தெரிய மாட்றீங்க. அண்ட் ஷோல வந்து நல்லா பேசுங்க தைரியமா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அரோரா வந்து அழுதுகிட்டே வந்து அத ரிசீவ் பண்றாங்க. விஜய் சேதுபதி பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே. அண்ட் அதற்கு அடுத்தது எவிக்ஷன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, பிரவீன் வந்து எவிக்டடு. பிரவீன் எவிக்டட் அப்படிங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ரம்யா, ஜோ எவிக்ட் ஆக வாய்ப்பு நெறைய இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு அவங்கள விடயா பிரவீனுக்கு வந்து ஓட்டு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணுச்சு. பிரவீனுக்கும் அந்த ஷாக் ரொம்பவே இருந்ததுனால, பிரவீனோட ரியாக்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்தது. பிரவீனால அத அக்செப்டே பண்ண முடியல அந்த எவிக்ஷன. அண்டு படுத்துக்கிறாங்க, உட்காந்து பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, அழுறாங்க எல்லாம் சேர்ந்த கலவையா வந்து பிரவீன் நெறைய பண்ணத பார்க்க முடிஞ்சது. அவங்க மட்டும் இல்ல, அந்த வீட்ல உள்ள எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து பிரவீனோட எவிக்ஷனுக்காக அழுதத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்க வந்து நெறைய பேருக்கு அட்வைஸ் பண்றாங்க. "நீங்க நல்லா விளையாடுறீங்க, நல்லா விளையாடுறீங்க" அப்படின்னு சொன்னா கூட, சிலர்கிட்ட வந்து "இது சரியான வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நானே சாட்சி" அப்படின்னும் சொல்றாங்க. அண்ட் பிரவீன் எவிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து பிரவீன வந்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் அப்படின்னு நெனச்சேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கெல்லாம் வந்து பயங்கரமா விளையாண்டாங்க இல்லையா? ஸோ, அதனால வந்து கண்டிப்பா ஃபைனலிஸ்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நெனச்சேன். ஆனா பிரவீன வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க விஜய் டிவி. அது மட்டும் இல்லாம லாஸ்ட்ல வந்து பீட் பாக்ஸிங் அண்ட் சிங்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு, அந்த வீட்ல வந்து ஒரு ஃப்ரேம் மாரி குடுப்பாங்க இல்லையா? ஃபோட்டோ ஃப்ரேம் அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது பிக் பாஸ் வந்து அந்த வாசல்ல பார்த்து நிக்க சொல்றாங்க. நின்னு அத பேசும்போது ரொம்ப எமோஷன் ஆயிடுறாங்க. எமோஷன் ஆகும்போது பிக் பாஸ் வந்து "ஐ அம் யுவர் காட்ஃபாதர்" அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து செம்மையான தருணம். அ "நான் வந்து உனக்காக எப்பவுமே இருப்பேன். இந்த வீடு எப்பவுமே இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. "காட்ஃபாதர் விஷிங் யூ" அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னும் வந்து பிரவீனா அழ வச்ச தருணம் அப்படின்னும் சொல்லலாம். அப்புறம் அந்த வீட்லேருந்து எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்புறாங்க நம்மளோட பிரவீன். ஸ்டேஜுக்கு போனதும் வந்து ஆடியன்ஸோட கரகோஷம் வந்து பலமா இருந்ததுன்னு சொல்லலாம்.
ரொம்பவே வந்து வெல்கம் பண்ணாங்க. அண்ட் ஆடியன்ஸும் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஈவன் நானும் சரி அண்ட் விஜய் சேதுபதியும் வந்து இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அண்ட் அந்த கைத்தட்டலோட வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசிட்டு இருந்தாங்க பிரவீன். விஜய் சேதுபதியோட ஷோல்டர்ல வந்து ஒரு 2 தட்டு தட்டுறாங்க. டேப் பண்றாங்க. தட்டுனா ரொம்ப ஸ்பீடா நெனச்சுக்காதீங்க. லைட்டா டேப் பண்றாங்க. அது எதுக்கு அப்டின்னா, "எங்க அப்பா அப்டி சொன்னாங்க. அவரு பலர வந்து வளர்த்து விட்டுருக்காரு. நீயும் வந்து இந்த மாரி பண்ணு. உனக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்." அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம். அத வந்து சொல்றாங்க. அண்ட் பயணப்படம் வந்து போடுறாங்க பிரவீனோடது. இந்த பயணப்படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அடிதடியா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், ஃபன்னா இருக்கட்டும், டேலண்ட்டா இருக்கட்டும், டாஸ்க்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பலமா சூப்பரா விளையாண்ட நம்ம பிரவீன், நம்மிடமிருந்து விடை பெற்று சென்றார் பபாய் சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம, அதற்கு அடுத்தது வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரவீனோட எவிக்ஷன பத்தி. "இத நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொன்னாலும், பாரு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா விளையாடுறவங்களலாம் வந்து நாமினேட் பண்ணி அனுப்பிட்டு, இப்ப எனக்கே வந்து 10, 12 ஓட்டு போடுறீங்க. அட்லீஸ்ட் வந்து அந்த ஓட்ட குறைச்சிட்டு மத்தவங்களுக்கு போட்டாவாவது விளையாடாதவங்க வெளில போவாங்க. இல்லன்னா விளையாடுறவங்க எல்லாரும் வெளில போயிட்டு, விளையாடாதவங்க தான் உள்ள இருப்பாங்க. அண்ட் அன்டிசர்வ்டு தான் வந்து ஃபைனலிஸ்ட்டாவும், வின்னரும் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஒரு சூப்பரான பாயிண்ட்ட சொல்றாங்க. உண்ம அதுதான். ஏன்னா மக்கள் ஓட்டு மட்டும் முக்கியம் இல்ல. அங்க நாமினேட் ஆவுறதும் ரொம்ப முக்கியம். அரோராலாம் நாமினேட்டே ஆவல. அப்புறம் எங்கங்க ஓட்டு போடுறது? ஸோ இதான் இன்னைக்கு நடந்தது. நான் உங்கள நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பபாய்.